ஒரு குழுவுக்கு தலைவனா இருந்திருக்கிறாங்க. உலகத்துக்கு தலைவனா இல்ல. கர்த்தர் ஒரு குழுவுக்கு தலைவர், அல்லாஹ் ஒரு குழுவுக்கு தலைவர், ஆதிசங்கரர் ஒரு குழுவுக்கு தலைவர், புத்தர் ஒரு குழுவுக்கு தலைவர். இந்த மாதிரி ஒரு குழுவுக்கு தான் தலைவர். ராமலிங்க சுவாமிகளே ஒரு குழுவுக்கு தான் தலைவரா இருந்திருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு தலைவராக இருக்கிறவன் தான் மைத்திரேயாவா இருப்பான். அவன் வந்து எல்லா சோலும் அது எப்படின்னா, அந்த மைத்திரேயா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, யாரையும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி வழி நடத்தக்கூடாது. வடிவத்தையும் உள்ளடக்கி எல்லா சோல்களையும் இவன் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவன். இவனுக்கு எப்படின்னா, மரணித்து செத்து போய் சமாதியில அங்கங்க கிடக்குறாங்கல்ல, அவங்களையே எழுப்புவான். அவன் எழுப்பி மீண்டும் பிறப்பு கொடுத்து ஒரு புது வாழ்க்கையை உருவாக்கி அவங்கள வந்து ஞானம் அடையிறது, அவங்கள முத்தி அடைய வைக்கிறது, பிறப்புலேருந்து விடுதலை ஆக இருக்கிறது எல்லாம் இவன் வேலை செய்வானா. அதே மாதிரி சமாதிக்குள்ள இருக்கிற சோல்கள், கோவிலுக்குள்ள கொடுக்குற அலைவரிசை எல்லாத்தையும் எழுப்பக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் இந்த மைத்திரேயாவுக்கு உண்டு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து ஒருத்தன் வருவான். பெரிய திட்டம் என்னன்னா, இறந்தவனை பொழைக்க வைப்பான். இதுதான் அவன் வந்து அவனுடைய எக்ஸ்பர்ட் வந்து என்ன, அவன் இறந்தவனை பொழைக்க வைக்கக்கூடியவனாக, அந்த வடிவத்துக்குரிய செயல் வடிவமாக இருக்கக்கூடியவனாக அவன் இருப்பான். அப்ப அவனை நீங்க யார இந்த உலகத்துல ப்ரிடிஷன் பண்ணாலும் அவன் கலியை அழிக்கணும். இந்த உலகத்துக்கு அந்த உன்னதமான எல்லா சோலையும் வழி நடத்தக்கூடியவனா இருக்கணும். ஒரு சார்